அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் சகல சுகங்களும் வளங்களும் பெற்று பல்லாண்டு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சித்திரை மாதம் 1ஆம் தேதி விஷாக நட்சத்திரத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. ஹே விளம்பி அப்படிங்கிற அந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி, சனி பகவான் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது, ராகு கேது பயிற்சி அப்படிங்கிற இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சியும் நடக்குது. இந்த முக்கியமான மாற்றங்கள் சிலருக்கு வாழ்க்கையில் மிகவும் எதிர்பாராத திருப்பு முனைகளையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு அவங்க பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட சேர்க்கையின்படி எதிர்பாராத இழப்புகளையும் சந்திக்க வேண்டியது இருக்கலாம். ஒரு ராசியிலேருந்து மற்ற ராசிக்கு போகக்கூடிய டைம், அந்த காலகட்டத்தில் இந்த புத்தாண்டில் வீட்லேயும் சரி மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த புத்தாண்டு உங்களோட ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய தினசரி பலன்கள் வீடியோ வந்துட்டுருக்கு. தினசரி நீங்கள் தவிர்க்க வேண்டியது, ஒரு பிளான் பண்ணி என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்குரிய வீடியோக்கள் வந்துட்டுருக்கனால நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா தினசரி உங்களோட அந்த பலன்கள் பார்த்துக்கலாம். மேசராசி, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ராசியில் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குழந்தை பேர் சிலருக்கு தடுத்துட்டு இருந்துச்சு. இந்த குழந்தை பேர் தடுத்துட்டு இருந்தவங்க அதனுடைய இப்போ பயிற்சி மாறப்போகிறதுனால குழந்தை பேருக்கான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கு உரிய மாதமாக அமையும். சிலர் இந்த ஐயுஐ டெஸ்ட் டியூப் இதுக்கு முயற்சிக்கக்கூடிய நல்ல காலமாக அமையும். அதனால் குழந்தை பிறப்பில் இருந்த தடை நிவர்த்தி ஆகக்கூடிய மாதம். அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த வருஷம் நல்ல யோகமாக இருக்கும். அரசு வேலை கிடைக்கும். தங்களோட பிள்ளைங்களுக்கு அரசு வேலைக்கு முயற்சி செய்து அதன் பலன் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். மே மாதம் உங்களுக்கு தனவரவு நல்ல சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்துக்கு அதிபதியோட இழப்பு சிலருக்கு நஷ்டத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் இந்த மாதத்தில் கொஞ்சம் புதிய முதலீடு செய்வதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. சிலர் வீடு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, அது நடக்கும். தொழில் வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலமாக அமையும். சிலர் கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சிலருக்கு மனைவி வழியில் சொத்துக்கள் கிடைக்கக்கூடியதும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் மாதமாக இருக்கும். ஜூன் மாதம் உங்களுடைய வீட்டில் உறவினர்கள் மூலம் உறவினரோட பொண்ணு திருமணம் பண்ணுறது, அதாவது வரன் கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சிலர் வீட்டில் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் பெரியவளாவாங்க. சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். சிலருக்கு மொபைல் ஃபோன் புதுசு கிடைக்கும், கிஃப்ட் வரக்கூடிய அமைப்பு உண்டு. குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போது வாகனத்தில் செல்லும்போது இந்த மாதம் கொஞ்சம் அதிக தூரம் போகிறத கவனமாக போங்க. சகோதரர்களுக்கிடையில் மனஸ்தாபங்கள் உருவாகக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும். பொதுவாக இந்த ஃபோன் மூலமாக பேசுகிறதுனால பிரச்சனை ஏற்படக்கூடியது அந்த மாதம். ஜூலை, இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் நீசம் அடைகிறாரு. அதனால் பார்த்திங்கன்னா சகோதரர்களுக்குள்ள மன வருத்தம் ஏற்படலாம், சொத்துக்கள் மூலமாக பிரச்சனைகள் வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு அதிகமாக ஏற்படக்கூடிய காலம். பட் பொதுவாக இந்த மாதத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். இறை வழிபாடு செய்கிறது இந்த மாதத்தில் நல்லது. ஏன்னா நீசமாகிறது செவ்வாய் அப்படிங்கும்போது இரத்த கொதிப்பு, பிளட்டில் பாக்டீரியா தொட்டு இந்த மாதிரி ஏதாவது பாதிப்புகள் வரலாம். அதனால் ஹெல்த் சம்மந்தப்பட்டதில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருங்க. புதிய வாகனம், ஆடம்பர பொருட்கள் வாங்குறத கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. தொழில் புரியவங்களுக்கெல்லாம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும், நல்ல வருமானம் கூடும், முன்னேற்றம் அதிகமாக ஏற்படக்கூடிய மாதமாக அமையும். அப்புறம் ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட பிற்பகுதியில் சுக்கிரன் பலமாகிறாரு. அது உங்களுக்கு மனசை நிறைவுபடுத்தும், சந்தோஷமாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். பிள்ளைங்களோட கல்வி, அவங்களோட எதிர்காலத்துக்கு சிறந்த பிளான் பண்ணுறது, அதெல்லாம் இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலைக்காக காத்திருந்தவங்களுக்கு வேலை அமையும். அரசாங்க பணிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு சரியான காலமாக இருக்கும், வேலையும் கிடைக்கும். அதிகாரமும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய பொறுப்புகளும் அதிகாரமும் சேரக்கூடிய மாதமாக இது அமையும். மொத்தத்தில் இந்த
மாதம் வந்து உங்களுக்கு தொழில் ஆர்டர் கிடைக்கிறது, குழந்தைகளுக்கு வந்து பிளான் பண்ணுறது, இதெல்லாம் நல்ல சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். செப்டம்பர் மாதம், இந்த செப்டம்பரில் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பலம் பெற்ற கிரகங்களோட சஞ்சரிப்பது வந்து பெரியவங்களுக்கு வீட்டில் வந்து கொஞ்சம் மருத்துவ செலவு லிமிட் ஆகிடும், அதாவது குறையக்கூடிய அமைப்பு வந்துடும். சிலர் வந்து பழைய கடன்லாம் அடைச்சிட்டு புதிய கடன்கள் பெற்று வீடு காலிமண்ணெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. நகையை அடகு வச்சு கடன் வாங்குவதும், குழந்தைகளோட மேற்படிப்புக்காக கடன் வாங்குறதும், கடன் வாங்கி ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வேலை பார்க்குற இடத்துல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய அதிகாரிகளுடைய அழுத்தத்தினால் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படலாம். இல்லைன்னா சிலருக்கு வந்து பணிச்சுமை அதிகமாகும். அதிகமான வேலைப்பளு வந்து உங்களுக்கு ரொம்ப டென்ஷனை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மாதம் கொஞ்சம், அதாவது 2 பலன்களும் கலந்தே நடக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதத்தில் இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் அக்டோபர், இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடல்நிலை திடீர்னு பாதிப்படைகிறது. சிலருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுமான்னு சொல்லுவாங்க, ஆனால் பண்ண வேண்டியது இல்லை, மருந்து மாத்திரைகள் மூலமாக சரியாயிடும். இந்த கடன் பிரச்சனையும் பண நெருக்கடியும் கொஞ்சம் டென்ஷன் ஆக்கும். ஏன்னா குறைஞ்ச பணவரவு, அதாவது பணவரவு அதிகமாக இல்லாமல் சம்பள பணம் வர்றதுக்கு லேட் ஆகிறது, இல்லை எதிர்பார்த்த பணம் கிடைக்காம போகிறது, இதனால் கொஞ்சம் பண விஷயத்தில் கொஞ்சம் நெருக்கடி வரும். இந்த மாதம் கொஞ்சம் திட்டமிட்டு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா வந்து தொழிலையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டிகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கே தவிர, அதனால் வந்து பிளான் பண்ணி பண்ணுறது இந்த மாதத்தில் வந்து சிறப்பு. அக்டோபர் மாதத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்டோபரில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம், அதாவது கடன் பிரச்சனை, தொழிலில் போட்டி, அப்புறம் பண நெருக்கடி, இதெல்லாம் இருந்து இந்த தொல்லைகள்லாம் வந்து விலகக்கூடிய காலம். நல்ல ஒரு சிறப்பான காலமாக அமையும், அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா பிரச்சனைகள் தீர்றதுக்கு வழி பிறக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில். ஏற்கனவே சொத்துக்களில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு வந்து சொத்து பிரச்சனை நீங்கும். ஏன்னா இந்த டைமில் வந்து குரு பயிற்சி மாறி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வீட்டில் திருமணமாகாமல் இருந்தவங்களுக்கு, திருமண வயது இருந்தவங்களுக்கு திருமணம் நடக்கும். குருவின் சேர்க்கை உங்களுடைய ராசிநாதனோட சேர்க்கும்போது கிட்டத்தட்ட, அதாவது சுக்கிரனோட சேருது, அது 7ஆம் படத்தில் வந்து சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுறதுனால நிச்சயமாக வரன் அமையக்கூடியதும், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி நல்ல முறையில் நடைபெறும். சேமிப்பு உயரக்கூடிய, உங்களுடைய பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக பணபலம் உயரக்கூடிய நாள் மாதமாக இருக்கும். தொழிலில் வந்து முன்னேற்றம் கிடைக்கும். வேலை பார்த்த இடத்துல பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு ஊதிய உயர்வு கிடச்சி ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாடு பயணம், வெளிநாடு வேலை முயற்சிகள், வெளிநாடு கிடைக்கிறது, வெளிநாட்டில் இருந்து பார்த்திங்கன்னா பிறந்த ஊருக்கு வர்றது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வெளிநாடு சம்மந்தமாக நடக்கக்கூடிய காலமாக அமையும். நவம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து செவ்வாயோட சேர்ந்து ஒரு குருமங்கல யோகம் அப்படிங்கிற அந்த யோகத்தை கொடுக்கறதுனால உங்களுடைய கணவன் அல்லது மனைவி பேரில் வீடு வாங்குகிற யோகம் உண்டு. சொத்துக்களை பெயர் மாற்றம் செய்வீங்க. தந்தை மகனுக்குள், அதாவது என்னென்னா அப்பா வந்து பையன் பேரில் சொத்து எழுதக்கூடிய சூழ்நிலை வரலாம். சிலர் வந்து பையன் வந்து வேலைக்காக வேலை கிடச்சி அவங்கள விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது வந்து அரசு வேலை முயற்சி பண்ணுவதற்கும் சரி, எந்த வேலைனாலும் சரி, புதிய வேலை வாய்ப்பு, குடும்பத்தை விட்டு மகன் பிரியக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் அப்படின்னு தான் இருக்குது. அப்புறம் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமாக வேலை பாருங்கள். எதுக்காகன்னா சில டாக்குமெண்ட்லாம் தொலைஞ்சி போகிறது, அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து வர்றது, இந்த மாதிரி ஏதாவது பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த மாதத்தில் கொஞ்சம் நீங்கள் அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் வந்து உங்களுடைய ராசிநாதன் வீட்டில் உள்ளவங்க வயசானவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய மாதிரி சேர்க்கை இருக்குது. சிலருக்கு ஆப்ரேஷன் ஏற்படலாம், சிலருக்கு வந்து தவிர்க்க முடியாத செலவு, அதாவது திடீர்னு கண் ஆப்ரேஷனோ இல்லை கண்ணில் பாதிப்பு வர்றது, அது பணம் அதிகமாக செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். மேலும் வந்து இப்போது இந்த மாதத்தில் உங்களுடைய ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணவங்க, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் சம்மந்தமான பணம், இதெல்லாம் வந்து திடீர்னு லாபம் கொடுக்கக்கூடியதாகவும் லாபமாக அமையும். குடும்பத்தில் வந்து திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையும், கடைசி நேரத்தில் கொஞ்சம் பண நெருக்கடி ஏற்படக்கூடிய வரலாம். ஆனால் தொழில் பண்ணுறவங்களுக்கு புதிய ஆர்டர் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தொழிலை முன்னேற்றுறதுக்கோ இல்லை அதை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் புதிய திட்டங்களை செயல்படுறதுக்கும் தகுந்த மாதமாக இந்த மாதம் அமையும். ஜான்வரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலன் இருந்தாலும் வந்து உங்கள் ராசி செவ்வாய் வந்து சனியோடு சேர்றாரு. அப்போ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பகைகிரகங்கள் சேரக்கூடியது. அப்போ இந்த பகைகிரகங்கள் சேரக்கூடியதை வந்து பார்த்திங்கன்னா வீண் பிரச்சனைகளை வந்து
கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதாவது தேவையில்லாமல் சில பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தேடி வரக்கூடிய மாதமாக இருக்கும். அதனால் பொதுவாகவே பிரச்சனைகளில் சிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது தான் இந்த மாதத்தில் சிறப்பு. வேலையில் இடமாற்றம் செய்வது இல்லைன்னா ஒரு ப்ளேஸ் மாறுறதுனால இந்த வேலையில் விட வேண்டியது இல்லாமல் வேலையை தக்க வைக்க முடியும். ஏன்னா உயரதிகாரிகளினுடைய பணி சுமை உங்களுக்கு வேணும்னே அதை கொடுக்குறதும் உங்களை வந்து மனசு வேதனைப்படுத்துகிற மாதிரி தான் இந்த மாதத்தில் இருக்கும். அதாவது நீங்களாகவே வேலையை விட்டு போயிடலாமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகலாம். அதனால் அதை வந்து நீங்கள் தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தது இந்த வேலை மாற்றம் இடமாற்றம் மூலமாக இந்த வேலையில் வந்து எந்த பிரச்சனையும் வராது. அது மாதிரி தொழில் மூலமாக வந்து பண்ணுறவங்களுக்கு பண வரவுலாம் நிறையா இருக்கும். இருந்தாலும் இந்த மிஷினரி ரிப்பேரு இல்லை வேலைக்காரங்க ஒழுங்காக வரலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, இதனால் கொஞ்சம் வந்து டென்ஷனாகவே இருக்கக்கூடிய மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக அமைதி தேவை. பிப்ரவரி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதும் குருவோட பார்வை பெறுறதும் ரொம்ப தொழிலில் லாபம் கிடைக்கும், பண வரவு மகிழ்ச்சியை தரும், புதிய ஆர்டர்கள் கிடைக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப்புக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் அதாவது ப்ரொமோஷன் கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும் நிச்சயமாக. அதே மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கக்கூடியதும், சிலர் வந்து மனைவியும் வெளிநாட்டுக்கு கூட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அரசியல் உள்ளவர்களுக்கு மதிப்பும் எதிர்காலத்துக்கான திட்டமிடுதல் நல்ல பயனளிக்கக்கூடிய மாதமாக அமையும். வங்கி சேமிப்பும் உயரும். தொழில் சார்ந்த முன்னேற்றம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் சந்தோஷமும் நீங்களும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும். ஆன்மீக பிரயாணங்கள் இந்த மாதத்தில் இருக்கும். அது ரொம்ப சிறப்பாக குடும்பத்தினருக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மார்ச் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து குடும்பத்தில் அதாவது மகன் அல்லது மகளுக்கு வரன் அமைந்து திருமணம் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். சிலர் வந்து தன்னோட மகனோ மகள் பேரில் வந்து சொத்து வாங்குறதுக்காக சொத்து வாங்கி கொடுப்பீங்க. அதாவது அவங்க இடமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் செய்யாதவங்க இப்போ சொத்துக்கள் வாங்கி கொடுக்கக்கூடியது உண்டு. மனைவி அல்லது மகள் பேரில் வாங்குவாங்க. குடும்பத்தில் எல்லோருடைய தேவைகளையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். அது மாதிரி காதலர்கள் அவங்க வந்து தங்கள் வீட்டில் வந்து சொல்லி பெர்மிஷன் வாங்குறது, திருமணத்திற்கான பெர்மிஷன் வாங்குறதுக்கு இது வந்து சரியான மாதமாக இருக்கும். அவங்களும் சரின்னு சொல்லக்கூடியதும், சிலருக்கு அலுவலகத்தில் வந்து இருக்கக்கூடிய டென்ஷன்லாம் குறைந்து வேலை பார்ப்பவர்கள் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து ஊதிய உயர்வு இடமாற்றம் இந்த மாதத்தில் வரலாம். தொழில் புரிபவர்களுக்கு ஆர்டர்களுக்கு நிறைய வரக்கூடியது நல்ல முன்னேற்றமான காலத்தை நிச்சயமாக தரும். வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். அரசியல் உள்ளவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா புதிய மாற்றத்தை சந்திப்பீங்க. நல்ல முன்னேற்றமும் பணப்புழக்கமும் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். உங்களை பொறுத்தவரை இந்த ராசி அதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் சேரக்கூடியதும் இந்த குரு ராகு பயிற்சி இன்னும் வந்து சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த பலன்கள் உங்களுடைய ஜாதகப்படி இருக்கக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் வந்து செஞ்சுக்கங்க. பரிகாரம் செய்யும் மூலமாக வந்து அதாவது பொதுவாக இப்போது சொல்லணுன்னா குரு வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு இந்த வருஷத்தில். அப்போது வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோயிலில் ஒவ்வொரு வாரமும் வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்கிறதும் உங்கள் ராசி அதிபதியை பலப்படுத்துறதுக்காகும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.